ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் எங்கே இருக்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மூணாரில் இருக்கக்கூடிய ஸ்பைசஸ் கார்டனில் இருக்கிறோம். இந்த ஸ்பைஸ் கார்டனோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹை ரேஞ்ச் ஸ்பைஸ் கார்டன். இதுக்குள்ளே போகிறதுக்கு ஃபீஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹100. உங்களுக்கு வந்து ஜீப் வந்துடும் உள்ளே கூட்டு போகிறதுக்கு. அதே மாதிரி வந்து தமிழ் கைடும் இருப்பாங்க. உள்ளே வந்து கிராம்பு, ஏலக்காய், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஸ்பைசஸ் பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கார்டனுக்குள்ளே போகிறதுக்காக இப்போ வந்து ஜீப்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜீப்பும் வந்துருச்சு. இந்த வீடியோ ஃபுல்லாமே வந்து ஹெல்த் பெனிஃபிட்டாக இருக்கக்கூடிய ஸ்பைசஸ்ஸு, அதுக்கப்புறமா வந்து அதோட தாவர செடி வகைகள் எல்லாத்தையுமே வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ கார்டனுக்குள்ளே போகிறதுக்கு இந்த ஜீப் மட்டும்தான் போக முடியும். இங்கே ரோட்லேருந்து நம்ம ஸ்பைசஸ் கார்டன் போகிறோம்ல, அந்த ரோடு வந்து ஆஃப் ரோடு தான். ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காகவும் ரொம்பவே அட்வென்ச்சராகவும் இருக்கும் ரோடு வந்து. ஸோ இந்த வீடியோவிலேயே வந்து பாருங்கள் ரோடு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் இதில் வந்து நிறைய மேடு பள்ளம்லாம் கூட இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து வீடியோவில் அந்தளவுக்கு கவர் ஆகுமான்னு தெரியுமான்னு தெரில. பட் சூப்பராக இருந்துச்சு ரொம்பவே. ஸோ இந்த வீடியோவோட இந்த ஸ்பைசஸ் கார்டனோட வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பார்ட்டாக வரும். கண்டிப்பாக அந்த 3 பார்ட்டோட வீடியோவுமே பாருங்கள். ஸோ நிறைய வந்து நம்ம இந்த ஸ்பைசஸ் கார்டன்லேருந்து தெரிஞ்சுக்கலாம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய மூலிகை செடியில் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குது, அதுக்கப்புறமா அதை வந்து நம்ம எப்படிலாம் மருந்தாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாமல் சித்தா ஆயுர்வேதிக், ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸும் கூட நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நாம வந்து கிட்டத்தட்ட பக்கத்தில் வந்துட்டோம், ஸ்பைசஸ் கார்டன் பக்கத்தில் வந்துட்டோம். ஸோ இனி அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, ஒவ்வொன்றா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ முன்னமே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து 3 பார்ட்டாக வரும். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் வந்து பெப்பர் சாப்பிட்டீங்களா? பெப்பர் இருக்குது, க்ரீன் பெப்பர், பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர். ஓகேங்களா? இப்போ வந்து பெப்பர் வந்து நல்லா பழுத்து நல்லா வந்து விளைஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்லா காரம் வந்துச்சுல, இப்போ நல்லா விளைஞ்சிருச்சு. அப்போ நல்லா விளைஞ்சது என்ன பண்ணுறோம், நம்ம வந்து நைட்டில் தான் காய போகிறோம். நைட்டில் காயப்போ அது வந்து க்ரீன் பெப்பரு. அந்த க்ரீன் பெப்பர் நம்ம சாதாரண ஃபுட்டு கூட சேர்த்துட்டு நம்ம வந்து நம்மளோட கொலஸ்ட்ரால் அசிடிட்டியில் வந்து மாற்றி கொடுக்கும் அந்த வந்து க்ரீன் பெப்பர் நம்ம சாப்பிடும்போது. ஓகேங்களா? இப்போ இதே பெப்பர் வந்து நல்லா பழுத்து வந்து சிவப்பு கலர் மாறிடும். மாறினப்போ அதை பறித்து நம்ம வந்து வெயிலில் தான் காய போடணும். வெயிலில் காயப்போ அது வந்து பிளாக் பெப்பரு. அதே பிளாக் பெப்பரும் நம்ம வந்து தண்ணிக்குள்ள வந்து நல்லா ஊற வச்சு அந்த தொழிலை எடுத்துட்டு மறுபடியும் காயப்பட்டாது ஒயிட் பெப்பர். பெப்பர் ஒன்று தான் அதை வந்து 3 டைப்பாக வந்து ப்ராசஸ் பண்ணுவாங்க. கிரீனு, பிளாக், ஒயிட்னு சொல்லி ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அதோட கொடி தான் அந்த கொடி, மிளகு கொடி. மிளகு கொடி இது கொடி தான் வரும். கீழே வந்து இதெல்லாம் கொடி தான் வரும். ஓகேங்களா? அது கூப்பிடுறாங்க, கஷ்டம் இருக்காங்க. அதை வந்து ஆடுதோடா இலைன்னு சொல்லுவாங்க. ஆடுதோடா இலை அது அந்த அது இந்த மரம் அடுல்சியா சொல்லுவாங்க. ஆடலோடகம்னு போட்டிருக்கல, அந்த ஆடலோட வந்து அடுல்சியான்னு சொல்லுவாங்க. ஆடுதோடா இலை. இந்த ஆடுதோடா இலை வந்து நம்மளோட வந்து பாதம் பித்தம் கபம், நம்மளோட வந்து பாதம் பித்தம் கபம். அதில் வந்து நம்ம வந்து சளி இருக்குல்ல, காப்பு, அந்த காப்பு நம்ம தலையிலேருந்து நெஞ்சு வரைக்கும் நமக்கு காப்பு இருக்குது. அதுக்கெல்லாம் காப்பு போகாது. அப்போ இந்த காப்பு நம்மளோட வந்து வறட்டு இருமல், வறட்டு சளி, த்ரோட் பெயின், ஆஸ்துமா, போதும் நம்ம வந்து த்ரோட் பெயின் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்தோம். சரிங்களா? அது இந்த தமிழ்ல ஆடாதோட இலைன்னு சொல்லுவாங்க. அதான் இப்போ நான் சொன்னேன். ஆடாதோட இலை தான் இப்போ நான் சொன்னேன். அது வந்து ஆடுதோடா இலைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு அந்த இலையை சாப்பிடாது, கசக்கும். இப்போ இது பார்த்தீங்களா வந்து டோர்சி ஜிஞ்சர் லில்லின்னு சொல்லுவாங்க. டோர்சி ஜிஞ்சர் லில்லி. இப்போ எந்த ஒரு மரமே பாருங்க, முதல் மரம் இருக்கும், பூ வரும், அப்புறமா தான் காய் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே டிஃப்ரெண்ட் இருக்குங்க. தனித்தனியாக இருப்பாருங்க. காய் தனியாக இருக்குது, பூ தனியாக இருக்குது, மரம் தனியாக இருக்குது. ஓகேங்களா? அப்போ இதெல்லாம் அடிக்கல வந்து இதுக்குள்ள வந்து மெலாட்டோன் சீடு இருக்கும். இதுக்குள்ள வந்து மெலாட்டோன் சீடு இருக்குது. அந்த சீடு எடுத்தால் நம்ம வந்து நீலபருங்காதி ஹேர் ஆயில், நீலபருங்காதி ஹேர் ஆயில், பிருங்கராஜ் ஹேர் ஆயில் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த ஹேர் ஆயில் வந்து இந்த சீடில் தான் பண்ணுறாங்க. இந்த சீடில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 பால் மிக்ஸ் பண்ணுவாங்க. 4 பால் பார்த்து நம்மளோட வந்து ஆட்டுப்பால், பசும்பால், எருமைப்பால், தேங்காய் பால். தேங்காய் பால்னா நம்ம வந்து தேங்காய் வந்து பச்சையாக இருக்கும் போது வந்து அதை நல்லா கடைஞ்சி நல்லா உருக்கி அதை வந்து பால் எடுப்பாங்க. அந்த பால் அது மொத்தம் வந்து இந்த ஆயிலெலாம் சேர்த்து வந்து இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து வந்து மொத்தம் 90 நாள் காய்ச்சுவாங்க. 90 நாள் காய்ச்சினதுக்கு அப்புறமா தான் நம்ம கையிலே நமக்கு கிடைக்காது. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளோட வந்து டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, நம்மளோட டேண்ட்ரஃப் போகிறதுக்கு, ப்ரெமேச்சர் ஹேர் போகிறதுக்கு, ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு, ஹேர் ஃபால் ஆகாமல் நிப்பாட்டுறதுக்கு, ஓகேங்களா? ஹேர் நல்லா திக்னஸ் வளர்றதுக்கு, ஹேர் நல்லா லென்த்தாக வளர்றதுக்கு இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இது ஒரு வந்து 6 மந்த் கோர்ஸ் தான். அது இந்த 6 மந்த் கோர்ஸில் வந்து 100% ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஜஸ்ட் இது யூஸ் பண்ணுற ஒரு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கா நான் சொல்கிறேன். அதே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். 100% ரிசல்ட் 6 மந்த்லேயே அதை பார்க்கலாம். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வந்து லேடிஸ்னால் 15 ml எடுங்க, ஜென்ஸ்னால் 10 ml எடுத்தாலே போதுமாச்சு. அதுக்கு வந்து ஒரு சின்ன பவுலில் வந்து அதில் வந்து ஒரு வந்து 10 ml 15 ml ஊற்றிட்டு இந்த 3 ஃபிங்கர் வச்சு நல்லா டிப் பண்ணிட்டு நல்லா ரூட்லேயும் ஸ்டாப்லேயும் நல்லா அப்ளை பண்ணணும். ரூட்ல நம்ம வந்து ஆயில் மசாஜ் பண்ணுறது ஃபுல்லாக மசாஜ் பண்ணலாம் தேவையில்லை. ரூட்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். ரூட்ல ஸ்கால்ப்ல மட்டும் தான் அப்ளை பண்ணணும். நல்லா ஒரு 20 minutes நல்லா அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா கரெக்டாக வந்து
கரெக்டாக 1 hour கழிச்சு குளிக்கிறோம். அப்படி இல்லைங்கன்னா நீங்கள் வந்து இல்லை எனக்கு நைட்டில் குளிக்க எனக்கு டைம் இல்லை, எனக்கு காலைல குளிக்க தான் டைம் இருக்குது, நைட்டில் அப்ளை பண்ணி காலைல எழுந்து குளிச்சிடலாம். காலையில் குளிக்கும் போது என்ன பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்சு உங்களுக்கு எப்பயும் போல ஜலதோஷமாக தும்மலம் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் குளிக்க வேணாம் 1 hour கழிச்சு குளிச்சிருங்க. ஏன்னா இது வந்து ரொம்ப கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், பாடி நமக்கு வந்து நல்லா வந்து கூலிங் ஆகும். ஓகேங்களா, நம்ம பாடி டெம்பரேச்சர் நல்லா குறைக்கும் அது. ஓகேங்களா, அப்போ வந்து ஜஸ்ட் 1 hour கழிச்சு நீங்கள் குளிச்சிட்டிங்களா வந்து ஜஸ்ட் குளிக்கிற போது டேரெக்டாக சவரில் குளிக்கலாம். அந்த சவர் வந்து தலையில் வந்து சவர் வந்து குத்தக்கூடாது, தலையில் வந்து குத்த மக்கில் எடுத்து குளிக்கணும். செகண்ட் வந்து ஹாட் வாட்டரில் குளிக்கக்கூடாது, நார்மல் வாட்டரில் தான் குளிக்கணும். சரிங்களா, அதுக்கடுத்து பார்த்தீங்களா 3வது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணி வேறு ஒரு ஷாம்பு யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டவ்வோ கிளினிக் ப்ளஸ் 6 ஷாம்போ எனிபடி ஏதாவது ஒரே ஷாம்பு தான் யூஸ் பண்ணி அந்த 6 month வரைக்கும். அப்புறமா நீங்கள் வந்து வேறு நீங்கள் மாற்றிக்கலாம். அப்படி மாற்றினாலே போதும் 100% ரிசல்ட் 6 monthலேயே உங்களுக்கு கிடைக்கும். நல்லா ஹேர் நல்லா திக்னஸாக ஹேர் ஃபால் போய் நல்லா ஹார்டாக நல்லா வந்து திக்னஸாக நல்லா லென்த்தாக பிரமச்சரி ஹேர்லாம் போய் ஹேர் ரீக்ரோத் ஆகும். நம்ம டேண்ட்ரஃப்னாலே நமக்கு வந்து ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்குது. முதல்ல வந்து ஸ்டாப் ஆகுறது ஃபஸ்ட்டு 2 weeks வந்து ஃபஸ்ட்டு வந்து 4 weeksலேயே அதை வந்து டேண்ட்ரஃப் ஸ்டாப் ஆயிடும். 4 weeksக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு வந்து அந்த வந்து ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். அதில் நீங்கள் செகண்ட் பார்த்தா நீங்கள் குளிச்சு நீங்கள் தவிட்டுவீங்களா, தவிட்டும் போதே அந்த வந்து நம்ம வந்து அந்த டவலில் வந்து முடியெல்லாம் வந்து அப்படியே ஸ்டாப் ஆகும். இப்போ நீங்கள் தவிட்டும் போது முடியெல்லாம் நம்ம வந்து ஒடிஞ்சு வந்துட்டு இருக்கல, சரி அந்த வந்து அந்த 4 weeksலேயும் நீங்களே கண்டுபிடிப்பீங்க கொஞ்சம் நமக்கு ஹேர் ஃபால் நிற்குது அப்படின்னு. அதுக்கடுத்து இன்னொரு 4 weeks பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் ஃபாலே கம்ப்ளீட்டாக நின்றுட்டு ஹேர் ரீக்ரோத் ஆயிரும். ஓகேங்களா, அதோட பெனிஃபிட் தான் அதோட ஹேர் ஆயில். இதில் காய் தனியாக பூ தனியாக மரம் தனியாக சரிங்களா, அதோட பெனிஃபிட் தான் அது. சரிங்களா, செகண்ட் இது பார்த்தீங்களா வந்து பாதாங்கொல்லின்னு சொல்லுவாங்க. இந்த பாதாங்கொல்லி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரர் வில்லன்னு சொல்லுவாங்க பாதாங்கொல்லி. இந்த பாதாங்கொல்லி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பெயினுக்கு இப்போ அம்மாவங்களாம் பார்த்தா ஒரு 40 years மேலே வந்து நம்ம ஸ்டெப்பர் இருக்கும் கஷ்டப்படுவாங்க. ஓகேங்களா, அப்புறம் வந்து நம்மளோட முழங்காலில் வந்து சைனல் ஃப்ளூட் இருக்கும். அந்த சைனல் ஃப்ளூட் தீர்ந்தால் தான் நம்மளோட காலில் வந்து நீர் வைக்க ஆரம்பிக்கும். அப்போ நீர் வைக்க அம்மாவங்களாம் சொல்லுவாங்க நீர் வச்சிருக்கு காலில் நீர் வச்சிருக்கு நடக்க முடியல செய்ய முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அது பாதம் சொல்லுவாங்க. ஓஸ்தோ ஆர்த்தரைட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த ஓஸ்தோ ஆர்த்தரைட்டிஸை வந்து பாதம் சொல்லிட்டு சந்தி வாதம் சொல்லுவாங்க. அந்த வாதம் வைக்கிறதா அந்த வாதத்தை வந்து கம்மி பண்ணுறதா அதோட வந்து பெனிஃபிட். இந்த ஆயில் அது இந்த ஆயில் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து 10 ml மட்டும் எடுத்து ஊற்றுங்க. 10 ml ஒரு ஸ்பூனில் வச்சு ஒரு கரண்டியில் ஊற்றி லைட்டாக சூடு பண்ணிட்டு எடுத்து கிளாக் வைஸ் ஆண்டி கிளாக் வைஸ் அந்த ஜாயினில் மட்டும் நல்லா தேய்ச்சி விட்டா லைட்டாக தேய்ச்சி விடுங்க. எங்கே வலி இருக்கோ அங்கே லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போகும். லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்புறம் வந்து நமக்கு வந்து பேக் பெயினோ இது ஷோல்டர் பெயினோ எங்கே வேணாலும் நமக்கு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போகும். லைட்டாக தேய்ச்சி விட்டு இப்போ வந்து முழங்கால் வலிக்கு நீர் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக தேய்ச்சிட்டு ஒரு வந்து ஒயிட் கட்டன்ஸ் நல்லா ரோல் பண்ணி டைட்டாக கட்டிட்டு அந்த பேலன்ஸ் அந்த கரண்டில் அந்த பேலன்ஸ் என்ன இருக்கும்ல அந்த எண்ணெய் அந்த இதில் ஊற்றி விட்டணும். ஊற்றி விட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு நல்லா சூடு தண்ணியில் வந்து கல்லூப்பு நம்ம ஊரில் கிடைக்கும்ல, அப்போ கல்லூப்பு அதில் போட்டு ஒரு துணியை வச்சு தொட்டு நம்ம வந்து ஒத்தனை வச்சு கொடுத்தாலே போதும். அந்த நீரெல்லாம் கம்ப்ளீட்டாக வலிச்செடுத்துரும். அந்த வலிச்செடுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல வந்து அந்த சைனல் ஃப்ளூயிட் வந்து ரீஜெனரேட் ஆகும். ரீஜெனரேட் ஆகினாலே இப்போ வந்து நம்ம வந்து பைக் இருக்குது நம்ம வந்து ஆயில் ஊற்றினா தானே வந்து அது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியாக போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி திருப்பி அந்த ஜெல்லு வந்து உருவாயிரும். அது உருவாயிருச்சுனாலும் திருப்பி நமக்கு வந்து முழங்கால் வலின்றதே வராது. அதோட பெனிஃபிட் தான் அந்த வாதங்கொல்லின்றது. இது எலும்பு அந்த மாதிரி எதுக்குனாலும் எலும்பு ஃப்ராக்சருக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு மெடிசன் தேவைப்படுச்சுன்னா ஜஸ்ட் ஒரு போட்டா மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மெமரியில் எடுத்து வச்சுங்க. மேலே டாக்டர் இருக்காங்க, நீங்கள் கன்சல்ட் பண்ணி நீங்கள் வந்து மெடிசன் வாங்கிக்கலாம். ஓகேங்களா.